இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். தம்பி உன் பேர் என்னப்பா? ராஜ்குமார். ராஜ்குமார், எந்த ஊரு? வேலூர். வேலூர்னா ரொம்ப யோசனை பண்ணி சொல்றத பார்த்தா வேலூர் மறந்துட்டியா? வேலூர் தானே? வேலூர்ல வேலூர் டவுனேவா? வேலூர் பக்கத்துல ஏதாவது ஒரு ஊரா? வேலூரே தான். வேலூரே தானே? வேலூர்ல வந்தா சுத்தி பாக்குறது எந்த இடத்துல போய் பார்க்கலாம்? சுத்தி பாக்குறதுங்களா? ஊருக்கு புதுசு நம்மளுக்கு தெரியாதுங்களே. அட பாவி மனுஷா, எந்த ஊருக்கு கேட்டா வேலூர் சுத்தி பாக்குறத தான் கஷ்டப்படுற. அப்ப சொந்த ஊர் எதுதான் உந்து? பவானி. பவானியா? ஆமா. இந்த பவானி எங்க இருக்குது? லட்சுமி நகர். ஈரோடு பவானி. ஈரோடு பவானி, அந்த பவானியா? இப்ப பாரு, அப்ப பவானில வந்து சுத்தி பாக்குறது எந்த இடம்லாம் இருக்கு? பவானி இல்லைங்களா? பார்க் இருக்கு. பார்க் இருக்கு. பீச். நிறைய பார்க், பீச்சுக்கு போயிருப்பியோ? பீச் இருக்குதா பவானில? ஐயோ, எனக்கு சந்தேகமா இருக்குது. பவானில பீச் இருக்குதா? ஆமாங்க. தெரியலையாப்பா. அப்புறம் இல்லப்பா, பவானில பீச் இருக்குது. பீச்ல சுண்டெல்லாம் வைப்பாங்களா? சுண்டெல்லாம் வைக்கிறது. பவானில ஒரு பீச் இருந்திருக்குது. தெரியாதவங்க எல்லாம் போய் பவானி பீச்சை போய் பார்த்துட்டு வாங்க. நானும் ஒரு அடுத்த முறை வந்தா என்ன இட்டு போய் காட்டுவேப்பா. காட்டலாமா? என்ன படிச்சிருக்க பண்ணி? படிக்கவே இல்லையா? என்னப்பா இன்னைக்கு இலவச கல்வின்னு எல்லா இடத்துலயும் கூப்பிட்டு உங்களெல்லாம் உள்ள சேர்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போய் படிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்ல. இதுக்கப்புறம் படிக்கணும்னு ஆசைப்படுறியா? இல்ல, இதுக்கு மேல எப்படி படிக்க முடியும்? ஏன் படிக்க முடியாது? ஏன்பா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 30 வயசுக்கு அப்புறமா டிகிரி வாங்கணும் நிறைய பேர் இருக்கிறாங்க. 10ஆம் கிளாஸ் 40 வயசுக்கு மேல பாஸ் பண்ணணும் நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. அதனால முயற்சி பண்ண நடக்காது எதுவுமே கிடையாது. முயற்சி பண்ணு, அதனால கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. டூர்ல எங்க போயிருக்கியா? டூர் இது வரைக்கும் போனது இல்லை. டூர்ல இதுவரை போனது இல்லையா? ஊரே போனது இல்லையா? பவானில இருந்து வேலூர் வந்து ஒரு பெரிய டூர் தானப்பா வந்திருக்கு. அதுக்கோசரம் தான் இப்ப எல்லாம் ஒரு 4-5 பேர் பசங்க எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். அப்படியா? அப்படியா? சரி, சந்தோஷமான விஷயம். ராஜில தங்கி இருந்து ஊரை நல்லா சுத்தி பாருங்க. இப்போ விட்டு ஒரு கேள்வி கேட்க போறோம். இந்த கேள்விக்கு நீ சரியான பதில சொல்லிட்ட அப்படின்னாக்கா பாலாஜி சாமி போல் சொன்னா அதுக்கு ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டா காத்துருக்கு. ஓகேவா? ஆமா. என்ன கேள்வி அப்படின்னா, பேருந்து போக்குவரத்து, அதாவது இப்போ நம்ம அரசாங்கத்தில் விட்டுருக்காங்க இல்லையா பஸ் சர்வீஸ், அந்த பஸ் சர்வீஸ் முதல்ல தொடங்கப்பட்ட நாடு, பேருந்து போக்குவரத்து முதல்ல தொடங்கப்பட்ட நாடு எது? தெரியாது. ஏதாவது ஒரு நாட்டு பேரை விட்டு சொல்ல. இதா இருக்கு அதா இருக்கு பார்ப்போம். தெரிஞ்சா சொல்ல. தெரியாது. ஊரு நாடு பேரே தெரியாதுயா, நான் எப்படியா சொல்ல முடியும்? ஆனா பஸ் ஓடி இருக்குமா? தெரியாது. ஓடி இருக்காதா? நீ கேள்வி தப்பா கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? இல்லை, கேள்வி சரியா தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். யாரு சரியா சொல்றான்றத பார்ப்போம். தம்பி உன் பேர் என்னப்பா? அன்பரசு. அன்பரசா? அன்புக்கெல்லாம் நீதான் அரசோ? இல்லையா? அப்ப அன்புக்கு நீ என்ன வேணும் அது சொல்லு. தெரியலையே. அன்பு அரசுன்னு மட்டும் சொல்றாங்க. அன்புக்கு யார் அரசுன்னு தான் தெரியலையே. அன்புன்னா என்னப்பா? பாசம். அன்புன்னா பாசம். பாயாசம்னா குடிக்கிறது. அன்பை குடிக்க முடியுமா? பாயசத்தை குடிக்க முடியுமா? பாயசத்தை குடிக்க முடியும், அன்பை குடிக்க முடியாது. ஒருத்தன் மேல அன்பு வைக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த அன்பை எந்தெந்த வகையில காட்டலாம்? தெரியலையே. அதுக்கும் நாங்களே அப்படி தெரியாதான் இது வரலாம் அன்பை வச்சுட்டு இருக்கோம். அப்படிதானே? யார் மேலாவது அன்புனாக்கா ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கலாமா? அதுக்கும் பொருள் வாங்கி தரலாமா? இல்ல செலவு ஒரு 1000 ரூபா 500 ரூபா பணம் கொடுத்து அனுப்பலாமா? இல்ல ஏடிஎம் கார்டு கையில கொடுத்து அனுப்பலாமா? அடா இந்த வண்டி எடுத்து போய் அப்படின்னு வண்டி கொடுத்து அனுப்பலாமா? அப்படின்னா நம்ம தான் நாமத்தை போட்டுக்கணும். ஐயோ, அன்புலாம் அது மாதிரி கண்மூடித்தனமா வைக்காதீங்க அப்படி சொல்றாங்களோ. நம்ம அன்பு அரசன் வேற எப்படிப்பா அன்பு வைக்கலாம்? உனக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு பிறந்த நாள் வருது, அவங்களுக்கு நீ ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசைப்படுறேன். அப்போ என்ன செய்யணும்னு ஆசை? ஒரு கிஃப்ட் வாங்கி தரலாம். அதான் எந்த மாதிரி கிஃப்ட் அதை வாங்கி தரணும்னு ஆசைப்படுறேன்? ஒரு 10 ரூபா பொருள் வாங்கி தரலாம். 10 ரூபால வாங்கி அதுக்கு மேல பேக் பண்றதுக்கு நீ 50 ரூபா செலவு பண்ண போலுக்குதே. அப்படியா? நியூஸ் பேப்பர் வட்டி செலவு சீக்கிரமா ஈஸியா முடிச்சிருவான். அப்படியே இருக்கிற செய்தித்தாளை கொஞ்சம் எடுத்தோமா, அதோட செய்தித்தாள் துட்டு ஊத்து வாங்குறதா, இல்ல எதிர் வீட்டுல பக்கத்துல வீட்டுல அக்கா ஒரு பேப்பர் ஒன்று கொடுக்கா அப்படின்னு வாங்கி அப்படியே ஒட்டிடுறதா? அப்படியே செய்யலாம், இல்ல கடையில வாங்கியும் செய்யலாம். இந்த மாதிரி இருக்கிறதுனால அன்பு வளருதா? அன்பு வளரலையா? வளரும் வளராது. வளராது சொல்ல முடியாது, எங்களுக்கு தெரியாது. என்னவா படிச்சிருக்கிற? +1 படிக்கிறேன். +1 படிச்சுட்டு இருக்கிறியா? அப்போ +1ல எது சம்பந்தமா படிக்கிற? அக்ரியா? அக்ரினாக்கா கம்ப்யூட்டர் சம்பந்தமானது தானே? இல்ல, வேளாண்மையா? விவசாயம் சம்பந்தமானது. அது என்னன்னு செய்ய அப்படி இது விவசாய சம்பந்தமா படிக்கணும். உனக்கு எப்படி ஆர்வம்? சரி, நாட்டு நிலைமையை பத்தி புரிஞ்சுக்கலான்ட்டு படிக்கிறப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க? கம்ப்யூட்டரை பத்தி படிக்கிறோம். கம்ப்யூட்டர் பத்தி படிச்சு உடனே நேரம் சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அப்படின்னு ஒவ்வொரு இடமா நாட்டை போயிட்டாங்க. நம்ம நாட்டை யாரையா காப்பாத்துறது?
அங்கே விவசாயி போய் சேத்துல காலை வைக்கலாம், நம்மளால சோத்துல கையை வைக்க முடியுமா? அது போல் அதனால தான் இன்னைக்கு வந்து விவசாயத்தை இறங்கி இன்னைக்கு நிறைய பேர் படிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு இருக்காங்க. இந்த விவசாயத்தில் படிக்கணும்னு ஆர்வமாக வராங்களே அவங்களே நம்ம நல்லா பாராட்டலாம். நம்மளுடைய எதிர்காலம் வந்து பார்த்தா கண்டிப்பாக, அதாவது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக வந்து விவசாயம் இல்லைனாக்கா இந்த உலகமே கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. விவசாயிகள் வந்து பார்த்தா நம்ம எப்பவுமே வந்து அவங்கள வந்து நம்ம பாராட்டணும், அவங்களுக்கு வந்து தேவையான சலுகைகளை நம்ம வாரி வழங்கணும் அப்படின்னா. இப்போ நம்ம விவசாயம் பண்ணுறோம்லப்பா, விவசாயம் பண்ணுறப்ப நல்ல மகசூல் வரணும் அப்படின்னாக்கா எந்த மாதிரிலாம் பண்ணால் நல்ல மகசூல் வரும்பா? விளைச்சல் நல்லா பண்ணால் மகசூல் வரும். விளைச்சல் நல்லா பண்ணினா மகசூல் வரும். மகசூல்லான்னா விளைச்சல்னா அது தெரியலையா? நீலாம் நல்லா வருவேன், எதிர்காலத்தில் நல்லா வருவேன். நம்மளுடைய நாட்டோட தட்பவெட்ப நிலைக்கு என்னென்ன பயிர்லாம் நல்லா வரும்? நெல், மஞ்சள், வாழை மரம் எல்லாமே வரும். இங்கே வரக்கூடிய பொருள் எதுவும் இல்லை. எதுவுமே இல்லையா? ஊட்டி ஆப்பிள் இங்கே விளையுமா? வீட்டு ஆப்பிள் விளையாதா? பேரிச்சி மரம் விளையுமா? விளையாதா? என்னப்பா பொருள் வளர்றது வளராது அதுதானே? அன்பரசு எப்படி சொல்றாங்க பாரு, எப்படி போனாலும் அதுலயே பதில் வச்சிருக்காங்க. வளர்றது வளராது அவ்வளவுதான். இதை பத்திலாம் என்கிட்ட பெருசா கேள்வி கேட்டீங்கன்னா நான் அதுக்கு சரியான பதில் சொல்ல முடியுமா? முடியாதுன்னு அவரே சொல்லிடுறாப்ல. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்பா. இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னா வாலாஜா சாய் மொபைல்ஸ் வழங்கும் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக காத்திருக்குது. பேருந்து போக்குவரத்து, பஸ் சர்வீஸ் முதல்ல துவக்கப்பட்ட நாடு எது? டெல்லி. அதாவது உலக நாடுகளிலே டெல்லி தான் முதல்லையா? உலக நாடுகளிலே பேருந்து போக்குவரத்தை முதல்ல தொடங்குது எங்க அப்படின்னு பார்த்தா டெல்லி. இந்த டெல்லி தான் அப்படின்றது உனக்கு எப்படி பார்த்துச்சு? அதுதான் நாட்டின் தலைநகரம். அதனால அதாவது நாட்டின் தலைநகரம், அதனால என்ன பண்றாங்க, மெட்ராஸ்ல முதல்ல பஸ் வாங்குறாங்களா? எங்க வாங்க பஸ்ஸா? கோயம்பேடுல வாங்கிருப்பாங்க பஸ். கோயம்பேடுல வாங்கினது இல்ல, தயாரிக்கிறது எங்க தயாரிக்கிறாங்க? கம்பெனில. எங்கேயோ கம்பெனில தயாரிச்சிருப்பாங்க. எந்த ஊர்ல இருக்கு அந்த கம்பெனி? அது எங்கேயாவது ஒரு மூலை, எங்கன்னா ஒரு மூலையில இருக்கும். தயார் பண்ணி அந்த பஸ் அப்படியே எடுத்து போய் டெல்லியில வச்சிருப்பாங்களா? டெல்லியில எங்க வேணாலும் போவோம் பஸ். பஸ் எங்க வேணா போய் முதல்ல துவங்குறப்போ ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு போனோம்ல, அப்போ எங்க இருந்து போயிருக்கணும்? ஏதோ சாலை ரோட்ல தான் போயிருவேன். வீட்டு மேலேயா போவோம்? என்னையா நீங்க கேள்வி கேட்குறீங்க? தம்பி நீ நல்லா வருவ, அக்ரிகல்ச்சரை நல்லா படிச்சு கம்ப்யூட்டர் நல்லா வளர்க்கணும். நீ கம்ப்யூட்டர் வளர்க்குது இல்லையா? வேளாண்மைப்பா தெளிவாக தான் இருக்கிறாப்ல. வேளாண்மையா கண்டிப்பாக வளர்த்துருவாப்ல. தம்பி உன் பேரு என்ன? முருகன். எந்த ஊரு? ஆற்காடுல இருந்து முருகன் வந்துருக்காப்ல. இப்ப கேட்க போற கேள்வியோட அசான பதில் சொல்லுவா. வள்ளி தேவன் இருக்குதா இல்லையாப்பா? இல்ல. மாலை போட்டுக்கிறப்போ வள்ளி தேவனை பத்தி கேக்குறியா? சாமி சரணம் வாயில போட்டுணுமா? அப்படிதானே? அப்படி எத்தனை வருஷமா மலை போயிடுறா? 5 வருஷம். 5 வருஷமா போயிட்டு இருக்கிறா? சபரிமலையில பெருமாள் இருக்கிறாரா முருகர் இருக்கிறாரா? ஐயப்பன் இருக்கிறாரு சபரிமலையில. என்ன அங்க போய் முருகர் பெருமாள் இருக்கீங்க? இந்த சபரிமலை போறப்போ பெரிய பாதை நல்லா இருக்குதா சின்ன பாதை நல்லா இருக்குதா? ரெண்டுமே நல்லா இருக்கு. நீ பெரிய பாதை போறியா சின்ன பாதை போறியா? பெரிய பாதையா? பெரிய பாதை எத்தனை கிலோமீட்டர்? 48 மைல். 48 மைலா? மைலுங்க 48 மைல். கிலோமீட்டர் கூட கிடையாது, 48 மைல். எப்படி போற வழியில ஃபுல்லா சாலை போட்டு வச்சிருப்பாங்க, இல்ல கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு போயிட்டு வேண்டியதான்? கல்லு முள்ளும் எல்லாம் கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு போயிட்டு சபரிமலையில இந்த கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு போயிட்டே இருக்கிறோம் இல்லையா? இப்போ அந்த இடத்துல ஒரு புலி ஒன்று குறுக்க வந்துருச்சு. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? புலி வந்துச்சுன்னா சரணம் போட வேண்டியதான். சரணம் போட்டா போயிட்டு போகுது. சரணம் போட்டா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாமியே அப்படிதானே? அப்படின்னு வேண்டியது. அப்படின்னோம்னா உடனே புலி பயந்து குடுகுடுன்னு ஓடியே போயிடும். நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியாம புலி வந்தாக்க அமைதியா நின்று போடுறாங்க. அங்க சாமியை சரணம் போட்டாக்க புலி ஓடிடும். உண்மைதானப்பா? உண்மைதாங்க. நீங்க எல்லாம் போவாதெல்லாம் போய் பழகிங்க அப்படின்னு. அங்க போன என்ன பிரசாதம் கொடுப்பாங்க? பிரசாதம் எதுவும் தர மாட்டாங்க. நம்ம எத்து போற நெய் தான் அபிஷேகம் பண்ணி கொடுப்பாங்க. அப்படியா? யாராவது எத்து போற நெய்யை வந்து அபிஷேகம் பண்ணி நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. வேற ஏதோ பிரசாதம் கொடுப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டுக்கிறேன்ப்பா. பிரசாதம் பெரிய பெரிய கவுண்டர்லாம் தந்து வச்சிருப்பாங்கப்பா அந்த பக்கம். அந்த அரவணை ரொட்டின்றாலும் அதே கிடைக்கும். ரொட்டிலாம் இல்லை, அங்கே பிரசாதம் வந்து இதுவும் கொடுப்பாங்க, கஞ்சி கொடுப்பாங்க. கஞ்சி கொடுப்பாங்களா? கஞ்சி தான் கொடுத்துருக்குறாங்க. அரவணை பிரசாதம்ன்றாலும் அப்போ அது அங்கே இல்லையா? அது 5 வருஷமா போய்கிறியா நீ? 5 வருஷமா போய்கிறாப்ல. இவர் நல்லா தெரியும். அங்கே அரவணை பிரசாதம் கிடையவே கிடையாது, அரவணை ரொட்டியும் கிடையாது. கரெக்டு தானே? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். 5 வருஷமா போனவனே குருசாமி அதான் கூட்டு போய் காட்டினாரு. சும்மா ஏன் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுக்கிறீங்க? உண்மைத்தான் அப்படின்றாப்ல. இப்போ ரஜினி படம்லாம் பார்க்குற பழக்கம் உண்டா? இல்லை. கமல் படம் பார்க்குற பழக்கம் உண்டா? விஜயகாந்த், தனுஷ் மட்டும்தான் பார்ப்பான், வேற யாரையும் பார்க்க மாட்டான்.
தனுஷ் படத்தில் உனக்கு பிடிச்ச படம் எதுப்பா? பொல்லாதவன். பொல்லாதவனா? ஏன் பொல்லாதவன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? முடியும் அதில் தனுஷ் நல்லா ஃபைட் பண்ணிக்கிறாரு. பயங்கரமாக சண்டை அப்படியே அப்படியே ஷர்ட்டுக்கிட்டலாம் கட்டிட்டு அப்படி தானே அல்ல தானே அது அப்படியே ஷர்ட்டுக்கிட்டு கேட்டு அப்படியே புருஸ்லி மாதிரி நிற்பார்ல, புருஸ் மாதிரி நிற்பார். அதெல்லாம் எங்களுக்கு பார்த்தோன்னா அப்படியே எங்கள் உடம்பு அப்படியே புருஸ்லி மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நாங்கள் அந்த படம் தான் நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த கேள்விக்கு நீ சரியான பதிலை சொல்லிட்ட அப்படின்னா பாலாஜி சாமி போல் சொல்கிறவங்க அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக காத்துருது. என்ன கேள்வி அப்படின்னா, பேருந்து போக்குவரத்து பஸ் சர்வீஸ் முதல்ல துவங்கப்பட்ட நாடு எது? பஸ் சர்வீஸ் முதல்ல துவங்கப்பட்ட நாடு தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான். கேட்டுக்குங்க, நிறைய பேருக்கு தெரியாமல் நீங்கள் பாட்டு பஸ்ஸில் ஏறுறீங்க, ஏதோ ஒரு இடத்துல போய் இறங்குறீங்க. தமிழ்நாடு தான் முதல்லையா. இது எந்த வருஷத்தில் இருக்குன்னு உன்னால சொல்ல முடியுமாப்பா? தமிழ்நாட்டில் தான் பஸ் முதல்ல. அதாவது நான் பிறந்து வந்ததுலேருந்து ஏறி இறங்குது எல்லாமே தமிழ்நாடு பஸ் தான். அதனால் என்னை கேட்டால் நான் தமிழ்நாடு தான் சொல்லுவேன். நானும் வேறு ஏதாவது ஊரில் போய் பஸ் ஏறிடுறேண்ணா, நான் பார்த்துருக்கேண்ணா. என்ன போய் வெளிநாட்டு கேள்வி என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிறீங்க? உள்நாட்டு கேள்வி கேளுங்கப்பா, வெளிநாட்டு கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க. பஸ்ஸில் எவ்வளோ தூரமாக போயிருக்கடியே? இந்த சென்னை போயிடுறேன். சென்னையா? திருவண்ணாமலை, அமெரிக்கா அதெல்லாம் போகணும் இல்லையா? கோயம்பேட்டில் ஒரு பஸ் ஒன்று நின்றுங்குது அமெரிக்கா போகிறதுக்கா ரெடியா. அதனால என்ன பண்ண, நாளைக்கு காலைல 6 மணிக்கு நீ அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நம்ம 2 பேர் சேர்ந்து நேரம் அமெரிக்கா பஸ்ஸில் போயிடுறோம். ஓகேவா? டிக்கெட்டு நீ எடுக்கிறேன், நான் எடுக்கணுமா? நீங்கள் தான் எடுக்கணும். டிக்கெட்டு நானே எடுக்கிறோம்பா. அமெரிக்கா USA நாளைக்கு காலைல பஸ்ஸில் போகிறோம். நாங்கள் கோயம்பேட்டில் வண்டி நிற்கிது.